Hi, I'm Malini Jeevaratnam, founder of Vetikari Productions. சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் மேலே ரொம்ப ஒரு பேஷன் இருந்தது. ஒரு ரைட்டராக, ஒரு பேச்சாளராக இந்த உலகத்தில் பேசி எதை வேணால் சரி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு ஆர்ஜேயா இல்லை ஒரு ரைட்டரா அப்படி தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன். பட் ஃபிலிம் மேக்கராக அது கண்டினியூ ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கம் அவுட் ஆகும்போது எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, பயம் இருந்தது, தயக்கம் இருந்தது. இந்த உலகம் நம்மளை என்ன நினைக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களாம் நம்மளை என்ன யோசிப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது. பிறக்கும்போதே அழிக்கிற ஒரு ஜெண்டர்லேருந்து இன்னொரு ஜெண்டராக மாறுறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு தெரில, அது வாழ்ந்து புரிஞ்சாதான் தெரியும். தயக்கமாக இருந்தது, அவமானமாக இருந்தது, அசிங்கமாக இருந்தது. அந்த பயமும் அவமானமும் வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக என் அடையாளத்தை நோக்கி இதுதான் நான் தலை நிமிர்ந்து நிற்க வச்சு, நான் தப்புங்கிறத என்னையே நம்ப வச்சதை இன்னமும் என்னால் நம்ப முடியலை. முறையாக டைரக்டர் ரஞ்சித் கூட அவரோட மெட்ராஸ் படத்தில் ஒர்க் பண்ண டைமில் தான் நான் கம் அவுட் ஆனேன். அந்த ஸ்பேஸ் என்னை ரிஜெக்ட் பண்ணியிருந்ததுன்னா என் லைஃப்பையும் நான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன், இந்த சொசைட்டியும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். அவரோட ஷோல்ட்ரு என்னை ரொம்ப வெல்கம் பண்ணுச்சு. எனக்கு கிடச்ச ஷோல்ட்ரு மாதிரி நான் எல்லாருக்கும் மாறணும்னு நினச்சேன். அதனால தான் நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வேட்டிக்காரி, இப்போ வேட்டினா காரனாக தான் இருக்கணும், சீலைனா காரியாக தான் இருக்கணும். நீ ஒன்று சேலையை கட்டிட்டு வா, இல்லை வேஷ்டியை போட்டுட்டு வா. அது என்ன சேலை கட்டிட்டு மீசை வைக்கிறது, அது என்ன வேட்டி கட்டிட்டு மூக்குத்தி போட்டு வர்றது, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்ட்டு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபோபியா ஹெவியாக இருக்கிற இந்த சமூகத்துக்குள்ளேயும் போராடிட்டு, எதிர் சமூகத்திலையும் சொசைட்டிக்கிட்டையும் போராடிட்டு இந்த ஜெண்டர் குயர், நான் பைனரி, ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங்கை பற்றி பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம். அது என்னை எவ்வளோ அடித்தாலும் நான் நின்று பேசுவேன். அப்புறம் உண்மையை தேடி பயணித்தேன். உண்மை என்ன சொல்லுது, இந்த உலகம் என்ன சொல்லுது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுக்கு எனக்கு ஒரு பதில் கிடச்சிது. அந்த பதிலாக நான் மாறினேன்.